بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் சலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அத்தீனுல் ஃபித்ரா, இயற்கை மார்க்கம் இஸ்லாம் என்ற அந்த தலைப்பு இன்றைக்கு ஜும்மா உரையாக வழங்கப்பட்டுள்ளது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் ஒவ்வொரு மனிதர்களும் இன்றைக்கு பல்வேறு கொள்கை கோட்பாடுகளை தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையாக கொண்டு பல்வேறு மதங்களை பல்வேறு கொள்கைகளை எல்லாம் இன்றைக்கு பின்பற்றக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். மற்றொரு பக்கத்திலே பார்த்தால் சிலருக்கு எது உண்மையான மார்க்கம், இந்த உலகத்திலே உண்மையாளர்களாக சிறந்த வழிகாட்டத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய மார்க்கம் எது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். இன்னொரு பக்கத்தில் இஸ்லாமிய மார்க்கம்தான் தெளிவான மார்க்கம், தூய்மையான மார்க்கம், அந்த மார்க்கம்தான் மனிதன் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று எல்லா விஷயங்களுக்கும் அது வழிகாட்டுகிறது என்று உண்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களும் இன்றைக்கு உலகத்திலே அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். அப்போ அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில் உலகத்தில் எத்தனை மதங்கள் மார்க்கங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் தவிடுபொடி ஆக்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம்தான். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாம் தான் என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்லி காமிக்கிறான். எனவே இந்த உலகத்திலே இஸ்லாத்தை தவிர்த்து ஒரு மனிதன் வேறொரு கொள்கை பின்பற்றுகிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் மனிதர் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் வெற்றி பெற முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லி காமிக்கிறான், ஒமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு. அல்லாஹ்விடத்தில் எவரொருவர் இந்த அல்லாஹுடைய மார்க்கத்தை இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேறொரு கொள்கையை அவன் பின்பற்றுகின்றானோ மார்க்கமாக, அதை அவனிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறத உலகத்தில் இயற்கையாகவே மனிதனுக்கு ஏற்ற எல்லா விஷயங்களையும் அது சொல்லித் தருகிறது என்பதை நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம்.
அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பற்றி குர்ஆனிலே சொல்கின்ற போது ஃபஅகிம் வஜ்ஹக லித்தீனி ஹனீஃபா, நபியே உம்முடைய முகத்தை இயற்கையாக இருக்கக்கூடிய மார்க்கம், தெளிவான ஒரு மார்க்கம், தூய்மையான மார்க்கம், இந்த மார்க்கத்துக்காக உன்னுடைய முகத்தை நீங்கள் நிலைநிறுத்துவீராக. ஃபித்ரத் அல்லாஹ் இல்லத்தி ஃபத்தரன் நாஸ் அலைஹா, இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இயற்கையின் மீதே அல்லாஹ் இந்த மனிதர்களை உருவாக்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட இயற்கைக்கு ஒத்து வரக்கூடிய அடிப்படையில் இயக்கப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கம். லா தப்தீல் லி ஹல்கில்லா, அல்லாஹுடைய படைப்பினங்களில் எந்த மாற்றமும் இல்லை. தாலிக தீனுல் கையும், இதுதான் நிலையான மார்க்கம். வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், ஆனால் மனிதர்களில் அதிகமான நபர்கள் இந்த தெளிவான இந்த மார்க்கத்தை, இயற்கையான இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறான். அப்போ உலகத்தில் இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வசதிகளை பெற்றிருந்தாலும், தங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு விதமான சிந்தனை, கவலை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எதற்காக வேண்டி நாம் வாழ்கிறோம், யாருக்காக வேண்டி வாழ்கிறோம், எதற்காக வேண்டி வாழ்கிறோம்ங்கிற அந்த சிந்தனை இன்றைக்கு பல்வேறு மக்களுக்கு மத்தியிலே, குறிப்பாக மாட்டு சமய மக்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு கண்கூடாக பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தையும், அது எந்த தாயினுடைய வயிற்றில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, புத்திஸாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த தாயினுடைய, ஒவ்வொரு தாயினுடைய வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தை இயற்கை மார்க்கமாக இஸ்லாத்தின் மீதே பிறக்கிறது. அது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டுதான் இந்த உலகத்திலே பிறக்கிறது. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி, அதனுடைய பெற்றோர்கள் தான், அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் தான் அந்த குழந்தையை கிறிஸ்தவனாக மாற்றி விடுகிறார்கள், அவனை யூதனாக மாற்றி விடுகிறார்கள். இந்த உலகத்தில் நெருப்பு வணங்கியால அந்த குழந்தைகளை அதனுடைய பெற்றோர்கள் தான் மாற்றி விடுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், கமா துன்தஜுல் பஹீமத்து பஹீமத ஜம்ஆ ஹல் துஹிஸ்ஸூன ஃபீஹா மின் ஜதஆ, பிறக்கக்கூடிய இந்த உலகத்தில் குட்டி போடக்கூடிய பிராணிகளை பார்க்கிறோம், விலங்கினங்களை. அந்த விலங்கினங்கள் தான் தன்னுடைய வயிற்றிலிருந்து குட்டியை ஈண்டுகின்ற பொழுது அதில் எந்த விதமான குறைபாடும் இல்லை, சலாமத்தாக நிம்மதியாக எந்த குறைவினும் இல்லாமல் சுகமனும் இல்லாமல் அந்த குட்டிகள் அதனுடைய பிராணிகள் அதனுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து நிம்மதியாக பிறக்கிறது, குறை இல்லாமல் பிறக்கிறது. அதில் நீங்கள் ஏதாவது குறையை காண்கின்றீர்களா என்று கேட்டார் அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப எதை சொல்லித் தருகின்றார்கள் என்று சொன்னால், விலங்கினங்களிலே அதனுடைய குட்டிகளை அது ஈண்டுகின்ற பொழுது அந்த உலகத்தில் அது எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் பிறக்கிறது. ஆனால் அதற்கு பின்னுதான் மனிதன் அதை தன்னுடைய தெய்வங்களுக்காக, தன்னுடைய வசதியிற்காக சூடு போடுவது, ஒவ்வொரு உறுப்புகளை தைத்துக் கொள்வது, மாற்றிக்கொள்வது, இந்த மாதிரி வேலைகளை மனிதன் தான் செய்து கொள்கிறான். இறைவன் அதனுடைய இயற்கையான அந்த படைப்புகளை இயற்கைக்கு ஒத்த வகையிலே அதை இந்த உலகத்தில் ஈண்டச் செய்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அறிவிக்கக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த வசனத்தையும் ஓதி காட்டினார்கள். ஃபித்ரத்தல்லாஹி அல்லதி ஃபத்தரன் நாஸ் அலைஹா லா தப்தீல லி ஹல்கில்லா தாலிக தீனுல் கையும், இந்த மார்க்கம் இயற்கையான மார்க்கம், அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்ட, அல்லாஹ்வினால் ஏற்றப்பட்ட இயற்கையான இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்தில் எந்த மாற்றமும் இல்லை, இதுதான் நிலையான மார்க்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியை புகாரி என்ற கிரந்தங்களிலே பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ ஒரு மனிதனுக்கு இயற்கையாகவே என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுகிறது, என்னென்ன வழிகாட்டுதல் இந்த உலகத்திலே தேவைப்படுகிறது என்பதை சொல்லித்தரக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹம்சும் மினல் ஃபித்ரா, 5 விஷயங்கள் இருக்கிறது. இந்த 5 விஷயங்களும் இயற்கையாகவே இருக்கக்கூடிய விஷயங்கள், இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அல்ல, இயற்கையாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படக்கூடிய விஷயங்களை இஸ்லாம் போதிக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு முதலாவதாக சொன்னார்கள், அல் ஹிதான், இயற்கையாக செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன? ஹத்னா செய்வது, ஒவ்வொரு ஆண் குழந்தைகளுக்கும் செய்யக்கூடிய ஹத்னா, இது இயற்கையாகவே சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். வல் இஸ்திஹ்தாத், தன்னுடைய மர்ம உறுப்புகளில் இருக்கக்கூடிய, மறைவிடங்களில் இருக்கக்கூடிய முடிகளை களைந்து கொள்வது, அதுவும் இயற்கையை சார்ந்தது. வனத்ஃபுல் இப்த், தன்னுடைய கம்கட்டில் இருக்கக்கூடிய முடிகளை அகற்றிக் கொள்வது. ஒத்தக்லீமுல் அதுஃபார், உங்களுடைய நகங்களை நீங்கள் களைந்து கொள்வது. வகஸ் ஷாரிப், உங்களுடைய மீசையை குறைத்துக் கொள்வது. இந்த 5 விஷயங்களும் இயற்கையை சார்ந்த விஷயங்கள் என்று
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்ற செய்தியை புகாரியிலே பார்க்கலாம். அதே போல முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஷ்ரும் மினல் ஃபித்ரா, 10 விஷயங்கள் இருக்கிறது, அந்த 10 விஷயங்களும் இயற்கையை சார்ந்த விஷயங்கள், இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் இந்த 10 விஷயங்கள் என்று சொல்லிவிட்டு முதலாவதாக சொன்னார்கள், கஸ்ஸு ஷாரிப், உங்களுடைய மீசைகளை நீங்கள் குறைத்துக் கொள்வது, வயஃபாஉல் லிஹ்யா, உங்களுடைய தாடிகளை நீங்கள் அடர்த்தியாக வளர்ப்பது, வஸ்ஸிவாக், உங்களுடைய பல்லை நீங்கள் துளைக்கிக் கொள்வது, வஸ்தின்ஷாக்குல் மா, உங்களுடைய மூக்கை தண்ணீரை கொண்டு நீங்கள் சுத்தம் செய்து கொள்வது, வகஸ்ஸுல் அத்ஃபார், உங்களுடைய நகங்களை நீங்கள் களைந்து கொள்வது, வகஸ்ஸுல் பராஜிம், உங்களுடைய உடல்களில் இருக்கக்கூடிய முடிச்சுகள் அதில் இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்களை கழுவி சுத்தப்படுத்துவது, வனத்ஃபுல் இபத், உங்களுடைய கம்கட்டு முடிகளை அகற்றிக் கொள்வது, வஹல்குல் ஆனா, மறைவிடத்தில் இருக்கக்கூடிய முடிகளை நீங்கள் களைந்து கொள்வது, ஒன்திகாசுல் மா, உங்களுடைய நீங்கள் கழிவறைக்கு செல்கின்ற பொழுது உங்களை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்வது என்று சொல்லிவிட்டு 10ஆவதாக சொன்னார்கள், அல் மதுமலா, நீங்கள் உங்களுடைய தொண்டையையும் தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்திக் கொள்வது. ஆக இந்த 10 விஷயங்களும் ஃபித்ரா, இயற்கையாகவே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இதெல்லாம் ஒரு மனிதன் பேணக்கூடிய ஒரு விஷயங்கள். ஒரு மனிதனிடத்துல, குறிப்பாக முஸ்லிம்களிடத்துல பேணக்கூடிய ஒரு விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையை சார்ந்த விஷயங்கள் என்று சொல்கின்றார்கள். அப்ப எதுல முதல் விஷயமாக மீசையை சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீசையை குறைத்து கொள்வது என்று சொல்றாங்க. இன்னைக்கு இந்த சுன்னத்தை பொறுத்தவரையில இதை சுன்னத் என்ற பெயரில் நிறைய பேர் மீசையை வலிப்பதை நாம் பார்க்கிறோம். வலிப்பதல்ல, மீசையை குறைத்துக் கொள்வது. கஸ் கஸ் என்று சொன்னால் அரபியிலே குறைத்துக் கொள்ளுதல். உங்களுடைய மீசையை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? அலங்காரம் என்ற பெயரில் இன்றைக்கு மனிதனுடைய உடலினுடைய வளர்ச்சி அதை என்ன செய்யறது, இன்றைக்கு ஒரு போக பொருளாக, இன்றைக்கு ஒரு காட்சி பொருளாக நடத்துவதை போல இன்றைக்கு வெளிநாடுகளிலே இன்றைக்கு மீசையை வளர்ப்பதற்கென்றே சில பேர் இருக்கிறாங்க. அந்த மீசையை வளர்த்து அது மக்களுக்கு மத்தியிலே ஒரு எக்ஸிபிஷனாக, ஒரு பொருட்காட்சியாக அது நடைபெற்று, எதுக்கெல்லாமோ உலகத்தில் பொருட்காட்சி நடக்கு, அதுக்கு மீசையை வளர்க்கறதுக்கும் பொருட்காட்சி நடக்கு. யார் மீசையை வளர்த்தாங்க, எத்தனை சென்டிமீட்டர் வளர்த்தாங்க, எவ்வளவு நீளத்துக்கு வளர்த்திருக்காங்க என்பதற்கெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு மத்தியிலே பரிசு வழங்கப்படக்கூடிய ஒரு காட்சியும் இன்னைக்கு நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதனுக்கு மீசை என்பது ஒரு லிமிட்டாக, ஒரு அளவாக இருக்க வேண்டும். அதற்கு மேல் இருக்கின்ற பொழுது அவன் சாப்பிடக்கூடிய உணவு, அவன் அருந்தக்கூடிய நீர், இதன் மூலமாக அதிலே தொட்டு கிருமிகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய மீசைகளை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அடுத்து என்ன சொன்னார்கள்? வயஃபாஉல் லிஹ்யா, உங்களுடைய தாடிகளை அடர்த்தியாக வடங்கள் என்று சொன்னார். அப்ப தாடிகளை பொறுத்தவரையில இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு இந்த தாடிகளை பொறுத்தவரையில் இன்றைக்கு பல்வேறு நிபுணர்கள், இன்றைக்கு படித்தவர்கள், இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் இன்றைக்கு தாடியை முடிவு செய்கின்றார்கள். ஏன் ஆண்கள் தாடி வளர்க்க வேண்டும்? தாடி வளர்க்கக்கூடியவர்களுக்கும் தாடி வளர்க்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கும், அதை சிறைக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன, அதன் மூலமாக மனிதனுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை இன்றைக்கு ஆய்வு செய்கின்ற பொழுது அமெரிக்காவை சார்ந்திருக்கக்கூடிய டேனியல் நீ பிட்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர், கிறிஸ்துவ மருத்துவர், அவர் சொல்கிறார், 2 பேரும் ஆய்வு செய்கிறார், தாடியை வளர்க்கக்கூடியவரையும் தாடியை சிறைக்கக்கூடியவரையும். இந்த 2 தன்னுடைய மாணவரிடத்தில் அவர் ஆய்வு செய்கின்ற பொழுது அழகாக அந்த ஆய்வினுடைய முடிவிலே சொல்லி காமிக்கிறார், எவர்களெல்லாம், எந்த ஆண்கள் எல்லாம் தாடியை வளர்க்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்மை தன்மை அங்கே காணப்படுகிறது, அவரிடத்திலே ஒரு முதிர்ச்சி தன்மை ஏற்படுகிறது, அவருடைய உடலிலே ஒரு சுதந்திர உணர்வு ஏற்படக்கூடிய அந்த நிலைகள் எல்லாம் எந்த ஆண்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் எவர்கள் தாடியை வளர்க்கிறார்களோ அந்த ஆண்களுக்கு இருக்கிறது என்று தன்னுடைய ஆய்வை சமர்ப்பிக்கின்றார். அது மாத்திரமல்ல, இந்த தாடியை சிறைக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன நோய்கள் எல்லாம் ஏற்படுகிறது, அவர்கள் தோல் சம்பந்தப்பட்ட என்னென்ன நோய்க்கெல்லாம் ஆளாகிறார்கள் என்பதை பட்டவத்தரமாக இன்றைக்கு உலகத்துக்கு தன்னுடைய ஆய்வை சமர்ப்பிக்கிறார் என்று சொன்னால், இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்ரா, தாடியை அடர்த்தியாக வளங்கள், மீசையை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியை பார்க்கும். அப்ப எவ்வளவு இன்னைக்கு யதார்த்தமான ஒரு விஷயங்கள், ஒரு இயற்கையான ஒரு விஷயத்தை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஹிதான், நீங்கள் ஆண்களுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமை என்ன? அவர்களுக்கு ஹத்னா செய்வது. சுன்னத், நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல சுன்னத்து, இந்த சுன்னத்தை நீங்கள் ஹத்னாவை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு இந்த ஹத்னாவை
இன்றைக்கு முஸ்லிம்கள் மாத்திரம்தான் செய்கின்றார்களா? எத்தனையோ காபிர்கள் செய்கின்றார்கள். மாட்டு மதத்தை சார்ந்தவர்கள், படித்தவர்கள், இன்றைக்கு மருத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள், மருத்துவத்தை நல்ல முறையில் தெரிந்து கொள்வர்கள் எல்லாம் இன்னைக்கு விரும்பி இன்னைக்கு கத்னா செய்யக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு நம்ம நாடுகளில் கூட நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன? இயற்கையான விஷயம். அப்படி கத்னா செய்து கொள்வதால் ஒரு மனிதனுக்கு எல்லா விதமான நோயிலிருந்தும் அவன் காப்பாற்றப்படுகிறான். தோல் நோயிலிருந்து, பாலிய நோயிலிருந்து, தொற்று நோயிலிருந்து, எல்லா நோயிலிருந்தும் ஒரு மனிதன் இந்த கத்னா செய்வதன் மூலமாக காப்பாற்றப்படுகிறான் என்பதை இன்றைக்கு மருத்துவம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன நிலை? இஸ்லாமிய சமூகத்தில் இன்றைக்கு கத்னா என்பது இயற்கையாகவே ஒரு செய்யக்கூடிய ஒரு விஷயம். யாருக்கும் இதை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் சொல்ல தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்து விட்டால் சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயத்தை இன்னைக்கு அதற்கென்று நோட்டீஸ் அடிச்சு ஒரு விழா வச்சு செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஒரு காஃபியர் கூட ஆஸ்பத்திரியில் போய் ஒன்றும் தெரியாமல் செய்துட்டு போயிடுறான். இஸ்லாமிய சமூகத்தில் இன்னைக்கு என்ன நடக்குது? அதற்கென்றே பத்திரிகை எடுத்து ஊடெல்லாம் போய் சொல்லி அவன் என்னமோ ஒரு கல்யாண மாப்பிள்ளை போன்று ஆக்கி எப்ப செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் இயற்கையாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கத்னா செய்திருக்கிறார்கள். எப்போ? வயதான காலத்தில். அப்படிப்பட்ட இந்த கத்னாவை இன்னைக்கு மருத்துவர்கள் அழகாக சொல்லித் தருகின்றார்கள். சிறு பிராயத்திலே அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் செய்துவிட்டீர்கள் என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய அந்த ஆணுறுப்புல அசிங்கங்கள் தங்கியிருப்பது, பாக்டீரியாக்கள், தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அதிலே அசிங்கங்கள் தங்கினால், கழிவுகள் தங்கினால் அந்த குழந்தைகளுக்கு கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்கின்றார்கள். ஆனா என்ன நடக்குது? 8 வயசுல, 7 வயசுல, 6 வயசுல புள்ள பெரிய பிள்ளையா வளர்ந்த பிறகு இந்த கத்னாவை செய்யக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு அவலங்களை சமூகத்திலே பார்த்து வருகிறோம். மருத்துவர்கள் சொல்கின்றார்கள், சிறு விராயத்திலேயே இதை நீங்கள் செய்து விடுங்கள், இல்லை என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு இதன் மூலமாக பல்வேறு நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு அதில் தொற்று கிருமிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அதன் மூலமாக பல்வேறு நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது என்பதை இன்னைக்கு மருத்துவர்கள் அதை எச்சரிக்கை செய்கின்றார்கள். அதுல இன்னைக்கு என்னது இருக்கு? சமூகம் அலட்சியப்படுத்துது. இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் இதுல அலட்சியப்படுத்துகிறது, அல்லது அதற்கான காலதாமதம். இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு, ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு காசு இல்லை, சாப்பாடு போடுவதற்கு காசு இல்லை, அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக வைக்கணும், அத்தா வெளிநாட்டில் இருக்காரு, அவர் வந்தால் தான் என்ன கத்னா பண்ணணும் என்று சொல்லி சாதாரணமாக ஆஸ்பத்திரியில் சென்று, மருத்துவமனையில் சென்று செய்யக்கூடிய ஒரு வேலையை ஒரு நிகழ்ச்சியாகவே, ஒரு விழாவாக நடத்தக்கூடிய ஒரு காட்சி இன்றைக்கு அவலத்தை நாம் சமூகத்திலே பார்த்து வருகிறோம். அதே போல அன்புக்குரிய சகோதரர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸிவாக், உங்களுடைய பல்லை நல்ல முறையிலே துலக்குங்கள். இன்னைக்கு பல்ல சரியான முறையில் துலக்காத காரணத்தினால், சுத்தமாக வைக்காத காரணத்தினால் பல்வேறு நோய்களை பார்க்கிறோம். பள்ளிவாசல் துருக முடிவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுது ஜீனத்தக்கும் இந்த, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறான், ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், நீங்கள் ஒவ்வொரு பள்ளிக்கும் அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு செல்கின்ற போது அலங்காரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நல்ல முறையிலே வாசனை திரவியங்களை தேர்த்து அல்லாஹ்வை சந்திக்க செல்கிறோம், அல்லாஹ்வின் முன்னால் வணங்க செய்கிறோம், படைத்தவனுக்கு முன்னால் போய் நிற்கிறோம் என்ற காரணத்தினால் பள்ளிக்கு செல்கின்ற, வீட்டில் எப்படி இருங்க, நாத்தம் முடிச்சு போயிருங்க, எப்படி இருங்க, அது வேற விஷயம். பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது சுத்தமாக வாருங்கள் அல்லாஹ் சொல்றான். ஆனா இது பேணப்படுதா? இன்னைக்கு பள்ளிவாசல்களிலே சஃப்களில் பல தடவை நாம் சொல்லி இருக்கிறோம். நான் மாத்திரமல்ல, எல்லா மக்களிடத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு அவலமான ஒரு காட்சி. பள்ளிவாசல்ல சென்று தொழுக முடிவதில்லை. காரணம் என்ன? காலையில் மாத்திரம்தான் பல்லு விளக்குறது, அதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடம். இடையில பல்லே விளக்கக்கூடாது, பல்லை சுத்தமே படுத்தக்கூடாது என்று இன்னைக்கு நாம் வழங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மருத்துவர்கள் என்ன எச்சரிக்கை செய்கின்றார்கள்? உங்களுடைய பல்லை நீங்கள் சுத்தமான முறையிலே வைக்கவில்லை என்று சொன்னால், அசுத்தமாகுமையானால், அங்கே கழிவுகள் தங்குமையானால் பல்லுக்கு மட்டும் ஆபத்தல்ல, உங்களுடைய இருதயத்துக்கும் ஆபத்து, ஹார்ட் அட்டாக் வருவதற்கு அது ஒரு காரணம் என்று சொல்கிறார். பல்லை சுத்தமாக வைக்கவில்லை என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் அது மூளையை தாக்கும், அதே போல உங்களுடைய இருதயத்தையும் தாக்கும் என்று இன்னைக்கு மருத்துவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இதுதான் சொன்னாங்க 1400 ஆண்டுகளுக்கு முன்னால், ஓ சிவா, பல்லை நல்ல முறையில் விலக்கிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு என்ன நடக்குது? பல்லை சுத்தமாக வைக்காத காரணத்தினால் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அதுவே டைவர்ஸிற்கு காரணமாக கூடிய காட்சிகளை இன்றைக்கு சமூகத்திலே பார்த்து வருகிறோம். ஏன்? கணவனிடத்தில் சுத்தம் இல்லை என்று மனைவி குற்றம் சாட்டுகிறாள், மனைவி இடத்தில் சுத்தம் இல்லை என்று கணவன் குற்றம் சாட்டுகிறாள். கடைசியாக எங்க போய் நிக்குது? டைவர்ஸ்ல போய் நிக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்களே,
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் வருகின்ற பொழுது வெளியிலிருந்து வீட்டுக்கு வந்தால் முதலாக அவர்கள் செய்யக்கூடிய வேலை தன்னுடைய பல்லை சுத்தமாக விளக்குவார்கள், சிவாக் செய்வார்கள், மிஸ்வாக் செய்வார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இதைதான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. இயற்கையான விஷயம். நண்பரிடத்துல பேசுறீங்க, மனைவி இடத்துல சேர்ந்திருக்கிறீங்க, பிள்ளைகளோடு உறவாடுறீங்க, பல்லை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களின் மூலமாக அவர்களுக்கு நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு மருத்துவர்கள் அதை உணர்ந்து அதற்கான விழிப்புணர்வுகளை இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக சொன்னார்கள், ஒஸ்தின்ஷாக்குல் மா, உங்களுடைய மூக்கை நல்ல முறையிலே சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு மருத்துவர் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்துக்கு சொல்லி தந்தார். ஒரு மருத்துவர் ஆய்வு செய்து ஒவ்வொரு உறுப்புகளையாக ஆய்வு செய்து எதை மனிதனுடைய உறுப்புகளிலே சுத்தமாக வைக்க வேண்டும், எது இயற்கையாக எங்கே சுத்தத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு மருத்துவர் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அடுத்து சொன்னாங்க, வகஸ்ஸுல் அல்ஃபார், நகங்களை வெட்டி கொள்ளுங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நகத்தை ஜும்மாக்கு வரும்போது கூட வெட்டுறதில்லை. ஜும்மா தினத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தத்தை பேணி வாங்கல் என்று சொன்னார்கள். எல்லா சுத்தங்களும் இன்றைக்கு பேணப்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கு ஜும்மா தினத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. இந்த சுன்னத்தை பேணுவதற்கு இன்றைக்கு சமூகத்தில் நேரம் இல்லை. பாருங்கள், எத்தனை மனிதர்களுடைய கையில் இருக்கிறது. வீட்டில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு கூட அதை செய்து கொடுப்பதில்லை. ஆனால் என்ன நடக்குது? குழந்தைகளிடத்தில் சுத்தம் வர வேண்டும் என்பதற்காக, நகங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அந்த நகங்களிலே அழுக்குகள் தங்கக்கூடாது என்பதற்காக வேண்டி இன்னைக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் பிரேயர் நடக்கின்ற போது, அசம்பிளி நடக்கின்ற பொழுது இன்றைக்கு என்ன செய்யறாங்க? வாத்தியார்கள், அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்கள் எல்லாம் மாணவரிடத்தில் இந்த விஷயங்களை போதிக்கின்றார். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நகங்களை வெற்றி கொள்ளுங்கள். அது அலங்கார பொருள் அல்ல, அதை நீங்கள் வளர்த்து அலங்காரம் செய்வதற்கு அல்ல, அது உங்களுடைய உடலிலே சுத்தத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அதை கலைந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வகஸ்லுல் பராஜிம், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன அழகா சொல்லி தந்திருக்காங்க பாருங்க. எந்த மருத்துவர் இப்படி சொல்ல வைத்தர முடியும்? உங்களுடைய முடிச்சுகள், உடலில் இருக்கக்கூடிய முடிச்சுகள், அங்கே உங்களுக்கு அழுக்குகள் தங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அதை கழுகுங்கள். குழந்தைகளிலே பாருங்கள், இத்தனை குழந்தைகளுக்கு அந்த குழந்தையினுடைய தாய், அதனுடைய பொறுப்பாளர் அந்த குழந்தையினுடைய உடல் உறுப்புகளை சரியாக பேணாத காரணத்தினால் அந்த முடிச்சுகளிலே இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் அந்த குழந்தையினுடைய வாய்க்குள்ளே சென்று நோயை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கு நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்லி தந்தாங்க. அதே போல ஒனத்ஃபலிபுத், உங்களுடைய கம்கட்டு முடிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுடைய மறைவிடமான அந்த முடிகளை நீங்கள் அகற்றிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக இந்த சுத்தத்தை பற்றி என்ன செய்றாங்க? சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? இந்த மார்க்கம் அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்டது. ஃபித்ரத், இயற்கையான இந்த மார்க்கம், மனிதனுக்கு இயற்கையாக தேவைப்படக்கூடிய மார்க்கம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தர்றாங்க. இப்படியே இயற்கையை பற்றி நாம், இந்த மார்க்கத்தை பற்றி, இதனுடைய சிறப்புகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறு விஷயங்களை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு சமூகத்தில் என்ன பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் 75% மனிதர்களுக்கு இன்னைக்கு மன அழுத்தம் இருக்கிறது. மன அழுத்தத்தால் 75% மக்கள் இன்றைக்கு உலகத்திலே பாதிக்கப்படுகின்றார்கள். அதுல 90% இன்னைக்கு பாருங்க, எல்லா பத்திரிகையும் எடுத்து பாருங்கள், தற்கொலை என்பது, சூசைட் என்பது சர்வசாதாரணமான ஒரு நிகழ்ச்சியாக போய்விட்டது. பார்க்கிறோமா இல்லையா? அதுல 90% எதற்காக தற்கொலை செய்து கொள்கிறார் என்று சொன்னால், தனக்கு மன அழுத்தம், மனம் அழுத்தம் ஏற்பட்ட காரணத்தினால் அவர்கள் இன்றைக்கு தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று இன்றைக்கு ஆய்வுகள் சொல்லக்கூடிய ஒரு செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா? ஒரு முஸ்லிம் இடத்துல எப்படிப்பட்ட சிந்தனை இந்த மார்க்கம் நமக்கு ஊட்டி தந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா இன்ன ذلك அலல்லாஹி யஸீர். உங்களுக்கு இந்த உலகத்திலே எந்த சோதனை ஏற்பட்டாலும் சரிதான், உலகத்தில் எந்த சோதனையில் எந்த முசீபத்து ஏற்பட்டாலும் சரிதான், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில என்ன சோதனை ஏற்பட்டாலும் சரிதான், இதுவெல்லாம் அல்லாஹ்வினுடைய ஏட்டிலே இருக்கிறது. அதை நாம் நீக்குவதற்கு முன்னர் அல்லாஹ்வினுடைய ஏட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு இது எளிதான காரியம். இந்த உலக மக்களுக்கே சோதனையை கொடுப்பது, தனி மனிதர்களுக்கு கொடுப்பது, ஒரு குடும்பத்துக்கு கொடுப்பது, அல்லாஹ்விற்கு முசீபத்தை ஏற்படுத்துவது லேசான விஷயங்கள். அதே போல அந்த ஏட்டிலிருந்து அதை நீக்குவதும் லேசான விஷயங்கள். எதற்காக வேண்டி? லிகைலா தஸவ் அலா மா ஃபாதகும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாகும். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த சோதனை இருக்கிறதே, அதற்கு நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக வேண்டியும்
உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அந்த மகிழ்ச்சியில நீங்கள் சந்தோஷப்படாமல் இருப்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் ஒரு விதியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல தெளிவா சொன்னாங்க. அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு மூமினுடைய காரியம் ரொம்ப எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. என்ன காரியம்? இன்ன அம்ருஹு குல்லுஹு கைர், ஒரு மூமினுடைய எல்லா காரியங்களும் சிறந்ததுதான். ஒலைஸ தாலிக லிஅஹதின் இல்லா லிமுமின், இந்த விஷயம் இருக்கிறது உலகத்தில் ஒரு மூமினை தவிர எவருக்குமே ஏற்படாதுங்க. அவன் எவ்வளோ பட்டதாரியாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், மிகப்பெரிய ஆராய்ச்சியாளராக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, ஒரு மூமினை தவிர்த்து இந்த விஷயம் உலகத்தில் எவருக்கும் நடைபெறாது. என்ன விஷயம் அது? இன் அஸாபத்துஹு ஸர்ரா ஷக்கர, அவனுடைய வாழ்க்கையில் ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்கிறான். அவனுக்கு வாழ்க்கையில் ஏதாவது சந்தோஷம் ஏற்பட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்கிறான். ஃபகான கைரன் லஹு, அது அவனுக்கு சிறந்தது. ஒயின் அஸாபத்துஹு தர்ரா, அவனுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டது, கவலைகள் ஏற்பட்டது என்று சொன்னாலும் சபர, பொறுமையாக இருந்து கொள்கிறான். ஃபகான கைரன் லஹு, அதுவும் அவனுக்கு கைர். ஏற்படுகிறதா? என்ன எத்தனை படித்தவர்கள், பண்பட்டவர்கள், மிகப்பெரிய உலகத்தையே கரைத்து குடித்தவர்கள் குடும்பத்தோட தற்கொலை செய்துக்கிறான். பத்திரிகையை பாருங்க, மீடியாவை பார்த்தால் இன்றைக்கு தற்கொலை என்பது சர்வசாதாரணமாக, பிஞ்சு குழந்தைகள் முதல் கொண்டு இன்றைக்கு அதற்கும் பாய்சனை ஊற்றி மருந்து கலந்து அதையும் சாகடிக்கக்கூடிய காட்சி உலகத்திலே பார்த்து வருகிறோம். என்ன காரணம்? மன அழுத்தம், மனக்கவலை, மன கஷ்டம். அது ஒரு கட்டத்திலே தலைக்கு மேல் போகின்ற பொழுது முடிவெடுக்கிறான், குடும்பத்தோடு செத்துவிட வேண்டும் என்று முடிவெடுக்கிறான். நடக்குதா இல்லையா? இது ஒரு மூமினுக்கு ஏற்படுமா? ஏற்படவே செய்யாது. என்ன காரணம்? அவனுக்கு அல்லாஹ் ஈமானை தந்திருக்கிறான். சந்தோஷம் ஏற்பட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செய், அதோடு நின்றுக்கொள், அதிகமாக சிந்திக்காதே, அதிகமாக மகிழ்ச்சி அடையாதே. அதே நேரத்தில் கவலை ஏற்பட்டாலும் பொறுமையாக இருந்து கொள், அல்லாஹ் உனக்கு கூலியை வைத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இருக்கிறத. இது யாருக்கு ஏற்படும்? ஒரு மூமினுக்கு ஏற்படும். என்ன காரணத்தினால்? அவன் ஈமான் கொண்ட காரணத்தினால் அது ஏற்படுகிறது. இது எவருக்கும் ஏற்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தராங்க என்று சொன்னா, ஆனால் ஒரு மூமினுக்கு, உண்மையான ஒரு மூமினுக்கு மன அழுத்தம் ஏற்படாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நல்லடியார்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வை அவர்கள் ஈமான் கொண்டு அவருடைய உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு நிம்மதி அடைகிறது. அலா, அறிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு உள்ளமும் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதை கொண்டுதான் நிம்மதி அடைகிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறானே. அப்ப அல்லாஹ்வை நினைக்கின்ற போது, அல்லாஹ்வுடைய விதியை நினைக்கின்ற போது, அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய நன்மைகளை, கூலிகளை நினைக்கின்ற போது ஒரு மூமினுடைய மன அழுத்தம் அங்கே குறைகிறது. அவனுக்கு பிபி எகிராது, கொலஸ்ட்ரால் வராது, அதனால் அவன் தற்கொலைக்கு தூண்டப்பட மாட்டான் என்பதை அல்லாஹ் நமக்கு நினைச்சான் சொல்லி காமிக்கிறாங்க. இது ஒரு இயற்கையான ஒரு விஷயம் இல்லையா? இதே போல எத்தனை விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல பெண்களுக்கு இஸ்லாம் இயற்கையாக தந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இன்றைக்கு பார்க்கிறோம், கேன்சர், யாருக்கெல்லாம் கேன்சர் இருக்குன்னே தெரியல. யாரையும் வெளிப்படையாக வைத்து இவர் நோய் இல்லாதவர், உடல் சரீரமாக நல்லா நிம்மதியா இருக்காரு, ராகத்தா இருக்காரு, இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று இன்னைக்கு யாரையும் சொல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கு யாரை எடுத்தாலும் பிளட் கேன்சர், அந்த கேன்சர், இந்த கேன்சர் என்று சொல்லி யாரை எடுத்தாலும் இன்றைக்கு நோயிலே தள்ளப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனால் சிலர் தனக்கு தானாகவே நோயை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன? இன்றைக்கு பெண்களை பார்த்து இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்கிறது, எந்த பெண்கள் எல்லாம் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டவில்லையோ, அதை அலங்காரத்திற்காக, கவர்ச்சிக்காக தன்னுடைய உடலை மென்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், நல்ல முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும், இதனால் நம்முடைய அழகு கெட்டுவிடும் என்று எந்த பெண் முடிவெடுக்கிறாளோ, பால் ஊட்ட மறுக்கிறாளோ, அந்த பெண்ணுக்கு கேன்சர் வருகிறது என்று இன்னைக்கு மருத்துவ உலகம் சொல்கிறது. இதனால் அல்லாஹ் என்ன அழகா தெளிவா சொல்லி காமிக்கிறான், வவஸைனல் இன்சானி பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹன். நாம் மனிதனுக்கு உபதேசம் செய்கிறோம், அவனுடைய தாய் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தில் தன்னுடைய வயிற்றிலே சுமந்தாள் 10 மாத காலம், பல கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தை சுமந்தாள். வஃபிசாலுஹு ஃபி ஆமைன், அவளுக்கு பால் கூடி மரக்காட்டிப்பது என்பது 2 வருடங்கள். அனுஷ்குரு லீ வலிவாலிதைக இலையல் மஸீர். எனவே மனிதனே, எனக்கு நன்றி செய். உன்னை 10 மாத காலம் உன்னுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து உன்னை நான் பாதுகாத்து, உனக்கு நல்ல முறையிலே உணவையும் 2 வருடங்கள் பாலையும் ஊட்டி நான் உன்னை வளர்த்தேன இல்லையா? எனக்கு நீ நன்றி செய். ஒலிவாலிதைக், உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ நன்றி செய் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அதே போல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வல் வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி லிமன் அராத அன் யுதிம்ம ரதா. எவன் ஒருவன் இந்த பால்குடியை முழுமையாக கொடுக்க வேண்டும் என்று நாடுகிறாரோ, அவர்கள்
2 வருடங்கள் தொடர்ந்து என்ன செய்யணும், அந்த குழந்தைகளுக்கு பால் குடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், இன்னைக்கு என்ன பிரச்சனை நடக்க உலகத்தில்? அழகு என்ற பெயரால், கவர்ச்சி என்ற பெயரால், தன்னுடைய இளமை கட்டுவிடும் என்ற பெயரால் இன்றைக்கு எவர்களோ இன்றைக்கு ஊட்டப்பட்ட இந்த செய்தி இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதனால் தான் மருத்துவர் சொல்கின்றார்கள், தாய்ப்பால் கொடுக்காத அந்த அன்னையர்களுக்கு இன்றைக்கு கேன்சர் வருகிறது என்பதை எச்சரிக்கின்றார்கள். இஸ்லாம் இதை என்றைக்கோ நமக்கு சொல்லி காமிக்கிறது. அதே போல் அன்புக்குரிய சகோதரர், இன்னொரு விஷயத்தை நான் பார்க்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் தீவிரவாதிகளை, குற்றவாளிகளை இன்னைக்கு கண்டுபிடிப்பதற்கு மனிதர்கள் இன்றைக்கு கண்டுபிடித்த விஷயம் என்ன? கைரேகைகள். இன்னைக்கு ஃபிங்கர், எங்கே போனாலும் ஃபிங்கர். இந்த கைரேகைகள் தான் இன்னைக்கு என்ன கண்டுபிடிக்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நவீன காலத்தில் இன்றைக்கு கண்டுபிடித்து விட்டார்கள், ஒரு தீவிரவாதிகளை, குற்றவாளிகளை அவனுடைய மூக்கை வைத்தே கண்டுபிடித்துக் கொள்ளலாம். ரேகை மாத்திரம், கைரேகை மாத்திரம் அல்ல, அவனுடைய மூக்கு இருக்கிறது பாருங்கள், அதுவும் அதை வைத்து கண்டுகொள்ளலாம் என்று இன்னைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் 1400 வருடங்களுக்கு முன்னால் குர்ஆனிலே சொல்லிவிட்டான், இதா துத்ரா அலைஹி ஆயாத்துனா கால அசாத்தீருல் அவ்வலின். அவனிடத்தில் இறைவனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் இது முன்னோர்களுடைய கட்டுக்கதை என்று சொல்கிறான். சனசிமுஹு அலல் ஹுர்தூம், இந்த குற்றவாளிக்கு நான் அவனுடைய மூக்கிலே அடையாளம் இடுகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் எதை வைத்து கண்டுகொள்வான்? இவனுடைய மூக்கிலே அடையாளம் இட்டதை வைத்து மறுமை நாளிலே இவன் குற்றவாளி, இவன் நரகத்துக்குரியவன் என்று அடையாளம் எங்கே இடப்படுகிறது? கைரேகை அல்ல, அவனுடைய மூக்கிலே கைரேகை இருக்கிறது, அவனுடைய மூக்கிலே அடையாளம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அன்புக்குரிய சகோதரர், இப்படியே மார்க்கம், அல்லாஹுடைய மார்க்கத்தை பார்த்தால் இயற்கையாக சொல்லித்தரக்கூடிய, மனிதனுக்கு இன்றைக்கு உலகத்தில் பல்வேறு அறிவியல் உண்மைகளை சொல்லக்கூடிய இயற்கையான விஷயங்களை இந்த மார்க்கம் சொல்கிறது. அப்படிப்பட்ட மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நம்ம அனைவரும் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு ஆக்கியருள்வான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் இயற்கையான மார்க்கம் என்பதற்கு பல்வேறு சான்றுகள் இன்றைக்கு உலக நடப்பிலும் சரி, அல்லாஹ்வுடைய வேதத்திலும் சரி, சுன்னாவிலும் சரி நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பல்வேறு இன்னைக்கு இயற்கையாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் கூட மிக மிக இந்த உலகத்திலே ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் படித்தவர்கள், ஆய்வு செய்யக்கூடியவர்கள், பண்பட்டவர்கள், இன்றைக்கு எவர்களை எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு மனிதர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். மனிதர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். காரணம் என்ன? பதவியை தக்க வைப்பது அல்லது பதவி வாங்குவது. அதற்காக வேண்டி எவங்காலையும் விழுவதற்கு தயாராக இருக்கிறோம். இன்றைக்கு அரசியல்வாதிகள், இன்றைக்கு காபிர்களை பார்க்கிறோம். இன்றைக்கு யாரு காலிலையும் தன்னுடைய நெற்றியை வைத்து சஜதா செய்து என் பதவியை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது பதவி வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி காலில் விழுவதற்கு தயாராக இருக்கிறான். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்று சொன்னால், தன்னுடைய நெற்றியை படைத்தவனை தவிர எவனுக்கும் இந்த உலகத்திலே சாய்க்காது என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். ஒரு மனிதனுடைய சுயமரியாதையை காப்பாற்றக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் உலகத்தில் இஸ்லாத்தை தவிர்த்த எந்த மார்க்கமும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் வந்து மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் ரோமாபுரிக்கு பார்த்தோம், அதே போல பாரிசிக்கு பார்த்தோம், அங்கே எல்லாம் அந்த நாடுகளில் பார்க்கின்ற போது அந்த நாட்டினுடைய தலைவர்களுக்கு அந்த மக்கள் எல்லாம் சஜிதா செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்களுக்கு சஜிதா செய்வதற்கு, இந்த உலகத்தில் சஜிதா செய்வதற்கு ஏற்ற உரித்த நபர் நீங்கள் தான், உங்களுக்கு நாங்கள் சாஷ்டாங்கம் செய்யலாமா, தலைவணங்கலாமா என்று சொல்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் இடத்துல கேட்டாங்க, தோழரே, அரைத லவ் மரர்த பி கப்ரி அகுன்த தஸ்ஜுது லஹு, நான் இறந்த பின்பு என்னுடைய மண்ணறையை நீ கடந்து செல்கின்ற போது எனக்கு நீ சஜிதா செய்வாயா, அங்கே நீ சாஷ்டாங்கம் செய்வாயா என்று கேட்கின்ற போது அந்த மனிதர் சொன்னார், அந்த நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதரை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அப்படி செய்யக்கூடாது, இந்த உலகத்திலே நான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சாஷ்டாங்கம் செய்வது கூடும் என்று இருந்தால் ஒரு பெண்ணை தன்னுடைய கணவனுக்கு நான் தலைவணங்க சொல்லி இருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் என்ற செய்தியை அபூதாவூத் என்ற கரதிலே பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு நேரத்தில் தொழுது கொண்டு இருக்கிறாங்க. வயசான காலத்தில், நோய்வாய்ப்பட்ட காலத்தில் உட்கார்ந்து தொழுதுட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கெல்லாம் பின்னாடி நின்று தொழுகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க, மக்களே, நான் உட்கார்ந்து தொழுகிறேன், எனக்கு மரியாதை செய்து நீங்கள் இருக்க வேண்டாம், நீங்களும் உட்கார்ந்து தொழுகிறேன் என்று சொன்னார்கள். பின்னாடி மக்கள்லாம் உட்கார்ந்து தொழுதாங்க. தொழுது முடிஞ்ச உடனே சொன்னாங்க மக்களிடத்துல, மக்களே, நீங்கள் எல்லாம் ரோமாபுரி, அந்த பாரிஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ரோமாபுரியில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய தலைவர்களுக்கு எப்படி நின்று மரியாதை செய்கின்றார்களோ அதே போன்று நீங்கள் தொழுகையில் எனக்கு நீங்கள் மரியாதை செய்கின்றீர்களா?
ஒருபோது நீங்கள் அவ்வாறு செய்யக்கூடாது. உங்களுடைய இமாம் உட்கார்ந்து தொழுதால் நீங்களும் உட்கார்ந்து தொழ வேண்டும். அவர் நின்று தொழுதார், நீங்களும் நின்று தொழ வேண்டும். எனக்கு நீங்கள் எந்த இடத்திலும் நின்று மரியாதை செய்யக்கூடாது என்று சொன்ன ஒரு நபி தோழர் என்று ஒரு தலைவர் உண்டு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் உலகத்திலே உண்மையான சுயமரியாதையை காப்பாற்றக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்படிப்பட்ட அந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரிலும் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஆக்கியல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.